நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பட் உங்ககிட்ட ஒரு பேன் நம்பர் மட்டும் இருக்கு. அந்த பேன் நம்பர் வச்சு இந்த பேன் நம்பர் வச்சு அந்த பேன்ல ஏதாவது ஜிஎஸ்டி கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து கரெக்டா செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பேன் கார்டுல கரெக்டா ஜிஎஸ்டி இருந்தா அது ஆக்டிவா இருக்கா, கரெக்டா இன்ஆக்டிவா இருக்கா, அதுவும் நம்ம வந்து பாத்துக்க முடியும். அது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல கூகுள்ல போய் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போயிடுங்க. ரெண்டாவது சர்ச் டாக்ஸ் பேர் இருக்குல்ல, அதை நீங்க அனுப்புங்க. சர்ச் பை பேன் இருக்கும், அதை நீங்க கரெக்டா கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பேன் நம்பரை வந்து போடுங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு பேன் போடுறேன், ஒரு பேன் நம்பர் போடுறேன். பேன் நம்பர் போட்டுட்டு கீழே கேப்சாவை நீங்க டைப் பண்ணுங்க. அப்படி நீங்க கரெக்டா சர்ச்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேன் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு கரெக்டா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஆனா அது வந்து ஆக்டிவா இல்ல, அது வந்து கரெக்டா இன்ஆக்டிவா ஆயிருக்கு. சப்போஸ் இந்த ஜிஎஸ்டில நீங்க ஏதாவது ரிப்போர்ட் கரெக்டா கொடுக்கணும்னா, ரிப்போர்ட் ஏன் கொடுக்கணும்னா நீங்க பட் இந்த ஜிஎஸ்டில ஃபைல் பண்ணி நீங்க ஏதாவது கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க கரெக்டா டாக்ஸ் கட்டியிருப்பீங்க, அது உங்களுக்கு வந்து இன்புட் வந்து கரெக்டா வரணும். ஆனா இது கரெக்டா இன்ஆக்டிவா இந்த ஜிஎஸ்டி பட் இன்ஆக்டிவா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்புட் வராது. அப்ப நீங்க கரெக்டா ரிப்போர்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஆனா ரிப்போர்ட் பண்ணா எந்த அளவுக்கு ஆக்ஷன் இருப்பாங்களான்ட்டு எனக்கு அவ்வளவும் தெரியல. இதுக்கு முன்னாடி 1-2 ரிப்போர்ட் நாங்க கொடுத்துருக்கோம், அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா இந்த ஆப்ஷன் ஒன்று கரெக்டா இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வந்து பட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி தான் நீங்க பேன் வச்சு அந்த பேன்ல யாராவது ஜிஎஸ்டி எடுத்துருக்காங்களா இல்லையா வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.